وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமதான் 30 நோன்புகளும் பூர்த்தியாக கிடைக்கிற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். 30 தராவிகளை நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை பூர்த்தி செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகம் தக்பீர் சொல்லுங்கள் என்று பெருநாளனுடைய நினைவூட்டலை அல்லாஹ் சொல்றான். ரமலானுடைய எஞ்சி இருக்கக்கூடிய அமல்கள் ஒன்று, நாளைக்கு கடைசி ஜும்மா, ரமலானுடைய கடைசி ஜும்மா. அதற்கடுத்து துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற இரவுகளில் 5 இரவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் பெருநாளுடைய இரவு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவு. அதற்கடுத்து மிக முக்கியமான அமல் என்பது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய அல்லாஹ்வுடைய கட்டளை ஃபித்ர் சதகா. அது அரிசியாகவோ கோதுமையாகவோ அல்லது தொகையாகவோ அந்த ஏழைகளுக்கு பெருநாளைக்கு முன்னால் போய், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அவர்களுக்கு போய் சேர்த்துக்கணும். அந்த நாளுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சமூகத்தை சார்ந்த ஏழைகள் அன்றைக்கு யாசகம் கேட்கிற நிலைக்கு வைக்கக்கூடாது. அல்லாஹ் விருந்தளிக்கிற நாள், அல்லாஹ் விருந்தளிக்கிற நாள். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நாம அல்லாஹுக்கு நிறைய ஷுக்ர் செய்யணும் இல்லையா? நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் ஒரு ரமலானை கிடைக்க செய்திருக்கிறார். அதில் எல்லா நோன்பையும் வைக்கக்கூடிய உடல் ஆஃபியத் அல்லாஹ் தந்தான் இல்லையா? நம்முடைய பணிச்சுமைகளை குறைத்து தந்தான். நிறைய சிக்கல்கள் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு தெரியும் ரமலான் எப்படி கடந்ததுன்னு, அவங்கவுங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு நிறைய ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ரமலானிய அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அப்படி பயப்படும். அல் ஈமான் பைனல் ஹௌஃபி வல் ரஜா. செஞ்சிட்டோம், நம்ம எல்லா கடமைகளையும் செஞ்சிட்டோம். அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா இல்லையா, ஏற்றுக்கொள்வான் என்று அதிகபட்சமாய் நம்புவதோடு தூக்கி எரிஞ்சிட்டானா என்ன பண்றது? ஏன்னா போலியாக தொழுகக்கூடியவனின் தொழுகையை ஒரு பழைய கந்தலான துணியை கசக்கி எரிவதை போல அல்லாஹ் இந்த தொழுகை யாருக்கு வேணும்னு எரிஞ்சிருவான். அதனால ரெண்டுமே இருக்கணும். அல்லாஹ் ஏற்றுக்குவாங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஒரு கால் நம்மள, அதுதான் இஸ்லாம். அதனால அருமையான இந்த ரமலானிய காலங்களை, பசுமையான ஒரு காலம், அதை நினைவு கொண்டு இதனையெல்லாம் நமக்கு அமைத்து தந்த அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்கு நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்ம மனசாட்சிப்படி நம்ம ஒரு நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுத்துருப்போம் இல்லையா? ஒரு சஹருக்கு ஏற்பாடு செஞ்சுருப்போம். இங்கே நம்ம பள்ளியில் முன்னாடி உட்கார்ந்து இந்த 30 தராவிக்கும் திக்ர் ஓதியவர்கள், யாருக்கு எந்த எதிர்பார்ப்புலாம் கிடையாது, அல்லாஹ்வுக்காக ஓதக்கூடியவர்கள். அதே மாதிரி இஅ்திகாஃப் இருந்த சகோதரர்கள், அவங்க மொத்த உம்மத்துக்கும் துஆ செஞ்சிருப்பாங்களா இல்லையா? இப்படி ரமலானில் அவரவர்களுக்கு சாத்தியப்பட்ட அமல்களை எல்லாம் செய்திருக்கிறோம். இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காபத்துல்லாவை கட்டு அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிட்டவன தன் மகனை துணைக்கு வைத்து கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தின் அழியாத சின்னம், அது இறை சின்னம். கட்டி முடிச்ச உடனே அவர் கேட்ட துஆ இதுதான், ரப்பனா தகப்பல் மின்னா, ஏத்துக்கடா அல்லாஹ். இப்ப நம்முடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டதின் அடையாளங்களையும் அல்லாஹ் காமிப்பான். ரெண்டாவது ஒரு நியத்து நம்ம வைக்கணும், செஞ்ச அமல்களை நிரந்தரமாக்குவதற்கு முயற்சி செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் அமால் அதுவமுஹா வ இன் கல்ல. அமல்களில் சிறந்தது எதுன்னா
நிரந்தரமாக செய்யக்கூடியது. நாம் அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறோம், பிறருக்காக செய்கிறதில்ல. அவங்க பாராட்டினாலும் சரி, தூற்றினாலும் சரி, அதை பற்றிலாம் கவலை இல்லை. நான் அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறேன். எனக்கு 10 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கு அப்படின்னா அதை நிரந்தரமாக செய்யும். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா விதத்திலும் பாருங்க, பள்ளியில நல்ல ஃபேனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பல பல சேவைகள், அல்லாஹ் அவர்களுடைய சேவைகளை கபூல் செய்வானாக. அதே மாதிரி ஒரே ஒரு மசாயில், தொழுகையில் நம்ம கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, தொழுகிற இந்த தொழுகை எப்படி செல்லுபடி ஆகுமா இல்லை கூடாதா அப்படின்லாம் இருக்கா இல்லையா? இப்போ தொழுகையில் கலீலுல் அமல் குறைவான செயல், கசீருல் அமல் அதிகமான செயல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு சட்டம் இருக்கு, ஒரு பேசிக்கா. எப்படின்னா, வெளியிலிருந்து பார்க்குறவர் ஒருத்தர் என்ன தொழுகிறானா, சொல்லிட்டு இருக்கானா அப்படின்னு நினைக்கிறார். தக்பீர் கட்டி நின்று தொழுகைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கா இல்லையா? அதை விட்டுட்டு அங்கேருந்து பார்க்குறவருக்கு ஒரு ஃபேன் எல்லாம் என்றாரு, லைட்டெல்லாம் பார்க்குறாரு. இன்னும் ஒரு நிமிஷம் நமக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இதெல்லாம் செய்கிறாரு. அப்புறம் திடீர்னு சொல்லிடுறாரு, அப்புறம் இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. பார்க்கிறவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் தொழுகிறாரா இல்லையா? இப்படி டவுட் வந்தா அந்த தொழுகை கூடாது, அந்த தொழுகை கூடாது. கலீலுல் அமல்னு ஒன்று இருக்கு. நம்மளே அறியாம சில நேரத்தில் அப்படின்னு கொசு அடிப்போம் இல்லையா? இருமல் வந்தா கூட இந்த கையை வச்சு கட்டுப்படுத்த முயற்சிக்கணும். நம்ம தான் முயற்சிக்கிறதே இல்லையே. லொக்கு 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 லொக்குன்னு அப்படின்னு குரானாவை பரப்பி விடுறதா நம்ம வேலை. என்ன செய்யணும்? கையை வச்சு கட்டுப்படுத்தணும். அப்ப தொழுகையில் ஒருவருடைய செயல்பாடுகள் பார்ப்பவரை இவன் தொழுகிறானா இல்லையாங்கிற சந்தேகத்தை உருவாக்குச்சுன்னு சொன்னா அந்த தொழுகை கூடாது. அவர் திரும்ப தொழுகணும். அப்ப பார்க்கிறவருக்கு தொழுகையில் தான் இருக்காரு, அப்படி லைட்டா சொல்லிக்கிறாரு, அவ்வளவுதான். மிகுதமாக உடல் உறுப்புகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து ஒரு மனநிலையோடு தொழுகையை நிறைவேற்றுவதுதான் தொழுகை கூடுவதற்கான அடையாளம். இந்த மசாயிலையும் நாம நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெருநாள் சந்தோஷம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, ஈந்து கொடுக்கிறது. சிலாத்துல பெருநாள் சந்தோஷம்னா என்ன சொல்லுங்க? கொடுக்கிறதா சந்தோஷம். அந்த தேவை உடையவர்கள், பாவப்பட்டவர்கள், அந்த நம்ம அவங்களுக்கு கொடுத்த உடனே அவங்க முகத்துல ஒரு மலர்ச்சி ஏற்படுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் பெருநாளைக்கு வர்றாங்க. எல்லா குழந்தைகளும் நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு சந்தோஷமா இருக்கும்போது ஒரே ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த குழந்தைகிட்ட போய் நின்று அப்படி விசாரிக்கும் போது அது எதீமான குழந்தை, பெற்றோர் இல்லை. அப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆயிஷா நாயகத்தை சொல்லி இந்த குழந்தைய நல்லா குளிக்க வச்சு இருக்கிற ட்ரெஸ் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு பெருமானாரே கூட்டி கொண்டு வந்தார்கள். சந்தோஷம் என்னங்கிறதுனா பிறரை மகிழ்விப்பது தான் சந்தோஷம். ஏன்னா நம்மள்கிட்ட ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் இல்லை இல்லை. அதனால ரமலானை மிகுந்த கண்ணியத்தோடு பிறரை சந்தோஷப்படுத்தி அப்படியே வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். யார்கிட்டையும் பகைச்சக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தேவையில்லாம பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. குடும்ப உறவுகளுக்குள் மிகுந்த நேசத்தை காமிக்கணும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாரையும் பிடிக்குது, ஆனா சொந்தக்காரன சொல்லுங்க, அவர் ஊருக்குள்ள ரொம்ப நல்லவங்க இருக்கான், அண்ணனை கண்டா டெரர் ஆயிடுறாரு. அக்காவை வீட்டுக்குள்ள வந்தனா நடக்கிறதே வேற. அக்கா சொல்லிட்டு போகுது, ஏன் மௌத்து உனக்காகாது, ஓ மௌத்து எனக்கு ஆகாது. இதெல்லாம் முஸ்லீமே கிடையாது இல்லையா? ரொம்ப ஜீரண சக்தி அதிகமா எதுல வேணும்? உறவுகள்ல தான் வேணும். டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டோன்னு வச்சுங்களேன், அவர் சொல்றதுக்கெல்லாம் என்ன செய்யறோம்? தலையாட்டுறோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம், எனக்கு உயிர் வேணும்னு. நம்ம வாயெல்லாம் அங்கே அடிக்கிறது இல்லை. உறவுகள்னா அப்படித்தான், உறவுகள் அப்படித்தான் இருப்பான். திட்டிக்கிட்டே இருப்பான், சண்டைக்கு வந்துகிட்டே இருப்பான், காசு வாங்கினா திருப்பி தர மாட்டான். புரியுதா? நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளை குத்தம் சொல்லுவான். இதை சகிக்கணும். ஏன்னா உறவை உருவாக்கியவன் நான் அப்படிங்கிறான்ல. உறவை இவர் உனக்கு தகப்பன்னு யார் உருவாக்கினா? அதை முறிக்கிற அதிகாரம் உனக்கு இல்லை. இவன் அண்ணன்னு உருவாக்கினது யாரு? அல்லாஹ். இது அக்கான்னு உருவாக்குனது அல்லாஹ். அந்த உறவுகளை முறிப்பதற்கு அதிகாரம் அறவே கிடையாது.
இன்னும் குர்ஆன் கொஞ்சம் கடுமையா சொல்லுது, வல்லதீன யன்குதுன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி, அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செஞ்சு கொடுத்துட்டு உறவுகளை முறித்தவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படுதுங்கிறான். நமக்கு அந்த அதிகாரமே கிடையாது. அப்போ ஒரு சாமி கேட்கிறாரு, யாரும் சொல்லல, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் வளன்றையா போய் அவங்கள்ட்ட பேசினாலும் என்ன புறக்கணிக்கிறாங்களே, என்ன இன்சல்ட் பண்றாங்களே, உன் கடமை நீ செஞ்சிரு, நீ குற்றம் பண்றவ. குடும்பமே உன்னை ஒதுக்கி வைக்கிறது, கண்டுக்காத, சலாம் சொல்லிக்கோ, பேசிக்கோ, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நீ செஞ்சிரு. இது விஷயத்துல செய்தன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரே ஒரு வார்த்தை, உறவை துண்டித்தவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ஹஜ்ஜத்துல் விதால வச்சு அல்லாஹ்வுடைய ரசூல் லைவ்ல பண்ணி காமிச்சாங்க. இஸ்லாம் பரிபூர்ணமாயிருச்சு, என் உறவுகளை எல்லாம் நான் மன்னிக்கிறேன், எல்லாத்தையும் நான் அரவணைக்கிறேன், நீங்களும் உறவுகள்ட்ட எல்லாம் பேசிங்கன்னா அரபால வச்சு லைவ்ல பண்ணனா. யாராவது சங்கடம் பேசி 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 கடகடன் பேசிடு, இந்த உறவுகளை முடிக்கிறதே வேண்டாம். அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபைக்கு போகும்போது இப்படி பார்ப்பாங்களாம், உறவை முறித்தவன் யாராவது இருந்தால் ஓடிடுவான், அங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குதுன்னு சொன்னாங்க. என்ன தொழுதாலும் நோம்பு வச்சாலும், ஏன்னா இது நமக்கு அதிகாரம் இல்லாத ஒன்று. உறவுகளை நாம தீர்மானிக்கல, அதே மாதிரி முறிக்கிற அதிகாரம் நமக்கு. அவங்க வெறுக்கிறாங்க, அவங்க ஒதுக்குறாங்கன்னா உன் கடமை நீ செஞ்சுட்டு நீ ஒதுங்கிக்கோ. ஒதுங்கி இருக்கிறது வேறு, சண்டை போட்டு பிரிந்து இருப்பது வேறு. மௌத்தா போயிட்டோம் அப்படின்னா சமாதானம் ஆகாமலேயே மரணிச்சிட்டோம்னா மரணில் மன்னிக்கப்படாத பெரும்பாவிகளாக மாறி. அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் என்பதை இந்த பயிற்சி பாடம் தான். அந்த பயிற்சி பாடத்தின் இறுதி நாளைய இரவை இபாதத்து முடியினால் குறைஞ்சது துவாவில் ஈடுபடுவோம். அதே மாதிரி ஃபித்ர் சதகாவை பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றி விடுவோம். பெருநாள் என்று அதிகபட்சமாக அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை முழங்குவதோடு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்துவான். பெருமானார் சொன்னாங்க, எல்லா வணக்கத்திற்கும் கூலியை சொன்ன ரப்பல் ஆலமீன், நோன்பிற்கு மட்டும் நானே கூலி. அதை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.